காதல்னா என்னன்னு சீனை ஓபன் பண்ணா வணக்கம். ஓகே. அப்போ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக்குள்ளே போயிடுவோம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டஸ் சைஸ் ரியலி மேட்டர்? அதாவது இது வந்து இன்ஜஸ்ட்டை பற்றின விஷயங்கள் இல்லை. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய விடயங்களில் வந்து இந்த அளவுகோல் ரொம்ப முக்கியமா அப்படின்றத பற்றி தான் இது வந்து இருக்க போகுது. அப்போ இது வந்து அதாவது ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னா, இது ஒரு ஃப்ளோவில் இருக்காது. இது எங்கெங்கே போகும் அப்படின்னு எனக்கே தெரியாது. அதனால் இது ஸ்கிரிப்ட் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் நான் 2, 3 டாபிக்ஸ் வந்து டச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். டச்சிங்னா ஓகே. ஸோ 2, 3 விடயங்களை வந்து தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபைனான்ஷியல், இந்த ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே. ஸோ ஒரு சக்ஸஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு சக்ஸஸ் வரும்போது நம்ம அந்த சக்ஸஸ் எப்படி வந்து இந்த அளவுகோலை வச்சு அளக்கிறது அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஒரு 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 சின்ன விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்? அதாவது வந்து சின்ன விஷயம்ன்றது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஓகே, இந்த சைஸஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அதை அளந்து பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக அப்படின்றத பற்றினது தான் இந்த ஆடியோ. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டான விஷயம் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அது வந்து பேச பேச தான் நான் என்னதை பற்றி பேச போகிறேன்னு எனக்கே தெரியும். அதனால் ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ முதல் விடயம் நான் யோசிச்சிருக்கிறது வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஸ்பேஸில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் உங்களோட மைண்டை எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அது அந்த டைமில் வருமா அப்படின்றது வந்து டவுட் தான் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் போயிட்டு கொண்டு இருக்கும்போது இல்லாட்டி வந்து ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும்போது அதில் நம்ம சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் வந்து அது நமக்கே தெரியாமல் தான் அந்த அவுட்கம் வந்து வெளியே வரும். அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த இன்புட்ஸ் எடுக்கிறது வந்து குட்டி குட்டியான விஷயங்கள்லேருந்து உங்களுடைய அன்றாட வாழ்விலிருந்து நீங்கள் வந்து எடுக்கணும். அதை விட்டுட்டு ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு கதை ஒன்று எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் வந்து நான் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ட்ராவல் பண்ணி ஈவினிங் வரைக்கும் போயிட்டு ஓகே, இப்போ நான் இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து கதைக்கான மாந்தர்கள் எல்லாம் கிடைச்சிட்டாங்க. நான் வந்து கதை எழுத போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதே நீங்கள் ஒரு 6 மாதம் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைப்போம். ஸோ இந்த 6 மாத ட்ராவலில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டான ஆட்களை பார்த்துருப்பீங்க. ஓகே, 2 ஒன்று தான். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அந்த 6 மாதம் கழித்து நீங்கள் ஒரு விஷயம் எழுதுறீங்க அப்படின்னும்போது அதனுடைய அவுட்கம் அந்த ஒரு நாள் போயிட்டு நம்ம வந்து அவுட்கம்மை விட வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்குன்றதை விட கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதாவது ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் இருக்குது. ஸோ தென் அந்த அவுட்புட்டில் வந்து அந்த இன்புட் எல்லாமே வந்து எப்படியோ ஒரு விதமாக வந்து அது வந்து அப்படியே கலந்து இருக்கும். அப்போ ஓகே, என்ன சொல்லிக்கிறோம்? ஓகே, இந்த க்ரியேட்டிவான ப்ராசஸ். அப்போ இந்த க்ரியேட்டிவான ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டியான விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். சரியா? ஒரு சின்ன யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கலாம், இல்லாட்டி யாராவது ஒருத்தர் பார்வையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அதாவது என்னென்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல. ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களாக தான் இருக்கும். அதாவது அது குட்டி குட்டியான விஷயங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது தான். அப்போ தான் வந்து ஒரு ஓப்பன்னஸ் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நான் வந்து அதுக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஓகே, இப்போ இதை வந்து பேசி ஆகணும். இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னு வைப்போம். ஒரு சன்செட்டை பார்க்குறீங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னு வைப்போம். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போதே வந்து நீங்கள் யோசிச்சிட்டீங்க, ஓகே இதை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த மூமெண்ட்டில் வந்து அந்த விஷயத்தை ரசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் யாரோடய ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த மூமெண்ட்லேயே வந்து ஓகே இது நல்லா இருக்கு இவங்க சொல்கிறது, இது நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த மூமெண்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து உள்வாங்கி கொள்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து
ஒரு ட்ராவல் போறோம் அப்படின்னும்போது, ஓகே நான் இந்த ட்ராவல் போறேன், நெறைய கேரக்டர்ஸ மீட் பண்ண போறேன், அவங்கள பத்தி நான் இந்த பர்ப்பஸ் எல்லாம் இல்லாம ட்ராவல் போறதுன்றது, ஓகே நான் ஒரு பயணம் பண்ண போறேன். ஸோ அதுதான் அதனுடைய பர்ப்பஸா இருக்கணும். அத தாண்டி ஓகே நான் இங்க போனேன்னா வந்து நெறைய வந்து வீடியோஸ் எடுக்கலாம். நான் இங்க போனேன்னா நெறைய அ ஆட்கள மீட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நடக்கும். ஆனா, அதுக்காக நீங்க போவாதீங்க. ஏன்னா அது நடக்கலன்னா வந்து டிசப்பாயிண்ட் ஆயிரும் இல்லையா? அப்ப அதனால அ ட்ராவல் போறது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அங்க போயிட்டு அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அத வந்து அது உங்களுக்கே தெரியாம நீங்க அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எல்லா விஷயங்களையும் வந்து கூர்ந்து கவனிச்சு நோட் பண்ணி, ஓகே இத நான் வந்து நோட்டா குறிப்பா எடுத்துக்கணும் அப்படின்ற மாரிலாம் எதுவுமே செய்ய தேவையில்ல. அது ஆட்டோவா அது வந்து நிகழும் அப்படின்றது தான். அப்ப ஓகே இந்த கிரியேட்டிவான இந்த ப்ராசஸ் வந்து ஓகே. அது வந்து அப்படித்தான் இருக்குது. சரியா? அண்ட் இப்ப அது என்னது விஷயம்? அதாவது வந்து நீங்க வந்து இத வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்றது தான். இப்ப நாங்க எக்ஸாம்க்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு ஆன்சர் அ எக்ஸாம் பேப்பர் வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஞாபகம் இருக்காது. ஓகே என்னடா இது ஆன்சர் ஞாபகம் இருக்குல்ல, இப்ப தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த மண்டைய போட்டு அப்படியே வந்து கிண்டி குழாஞ்சி அந்த பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த ஆன்சர் வந்து வெளிய வராது. அதே வந்து நீங்க வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து வந்தீங்க அப்படின்னா, அந்த ஆன்சர் வந்து அழகா அ உங்களுக்கு வந்து ஞாபகம் வரத் தொடங்கும். அதில என்ன இருக்குது? அதாவது நீங்க ஒரு விஷயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்காது. ஸோ அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அது வந்து நடக்காது ஐயா. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயி ரொம்ப இப்ப எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் தானே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்சர்லாம் வந்து பட்டுன்னு வந்து விழும். அப்ப ஓகே. இது சரி ஏதோ எக்ஸாம் எழுதுறாக்கள் யாராவது கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அது மாரி வந்து இப்ப நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்டின்னாலும் ஓகே. ஏன் நம்ம சொல்றோம், சரி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்டின்னாலும், ஒரே நாள்ல எல்லாத்தையும் மண்டையில திருகி அப்டி படிச்சு நீங்க வந்து இது பண்ணும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்துரலாம். பிரச்சனை இல்ல. பட் அதே நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ஞாபகம் இருக்காது. பட் நீங்க ஒரே நாள்ல எல்லாத்தையுமே திணிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஃபீட் பண்ணியிருக்கீங்கன்னு வைப்போம் ஒரு பிரெயினுக்கு. ஸோ இப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, அது எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 மாதம், 6 மாதம் எந்த காலங்கள் ஆனாலும் உங்களுக்கு சின்னதா ஒரு ஒரு சும்மா நீங்க பார்த்து ஒரு ரிவிஷன் மாரி பண்ணாலே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து திரும்ப டக்குனு மீட்டர் ஆயிரும். அதனால இந்த குட்டி குட்டி விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்டின்றது தான் நான் சொல்ல வர விஷயம். அதாவது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டெப் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் அப்டின்றது தான். ம். அப்ப ஆனா இந்த சிம்பிளான ஸ்டெப் தான் வந்து செய்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா இது வந்து சிம்பிள் தான். நம்ம நெனச்சா செஞ்சுரலாம் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்லயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இது வந்து செய்யாமலேயே எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ, அவ்வளோ தூரம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு ஆளுக்கு பாடிய ஃபிட்டா வச்சுக்கணும் அப்டின்னு நெனைப்போம். ஃபிட்டா வச்சுக்கணும் அப்டின்னா வந்து எவ்ரிடே சின்ன சின்னதா எக்சர்சைஸ் பண்ணி இது பண்ணாலே வந்து அவனோட பாடி வந்து ஃபிட்டா தான் இருக்கும். பட் நம்ம அத செய்யாம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அது நல்ல ஃபேட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஜிம்ல போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்வோம். பட் இத நம்ம வந்து எவ்ரிடே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சிருந்தாலே வந்து இந்த மாரி பிரச்சனைகள் வந்திருக்காது. அப்ப பாருங்க ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளோ ஈஸியான விஷயம், எவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம். பட் அந்த விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம் அப்டின்றது தான் அ ஓகே. செய்ய மாட்டோம். அப்ப அத செய்யணும் அப்படின்றது தான் இன்றைய இந்த பதிவினுடைய நோக்கம் ஐயா. ஓகே. அப்ப ஓகே இது வந்து கிரியேட்டிவான ப்ராசஸ்ல இருக்கு. இப்ப நீங்க அடுத்தது வந்து நான் சொல்லணும்னு நெனச்சது ஃபைனான்ஸ். அதாவது ஃபைனான்ஸ்னா எல்லாருமே வந்து ஒரு சேவிங்ஸ் ஒண்ணு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒண்ணு பண்ணேன்னா அப்படியே வந்து எல்லாம் கலங்கிரணும். அந்த மாரி நம்ம வந்து யோசிக்கிறோம். இல்லையா? இப்ப நான் ஒரு அமௌண்ட்ட போட்டாலும், நான் சேவ் பண்ணாலோ, இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா வந்து, இப்ப சேவிங்ஸ்க்கு அ இப்போ ஒரு 2000 நான் மந்த்லி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைப்போம். இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத சேவ் பண்ண மாட்டோம். அதனால அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்ல. ஓகே. அது குட்டி குட்டியான அமௌண்ட்டாவே இருக்கட்டும். பட் நீங்க அத வந்து ஒரு 1 இயர்க்கு அந்த குட்டி குட்டி அமௌண்ட்ட சேவ் பண்ணாலே, அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஹெல்ப் பண்ண தான் போகுது. அப்ப அதனால ஒரு ஃபைனான்ஷியலா நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்? என்ன முக்கியம்? சேமிப்புக்கள் முக்கியம். அப்ப சேமிப்புக்கள்னும்போது, அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்ட தான் நீங்க மந்த்லி சேவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நீங்க அத குட்டி குட்டியா சேருங்க. அது அ ஒரு காலகட்டத்தில வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். ஸோ, அதனால கண்டிப்பான சேவிங்ஸ் முக்கியம். அண்ட் அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாளைக்கு ரூ. 500 சேர்த்தாலும் போதும் அப்படின்ற மாரி தான். ஓகே. ம். அப்ப ம்.
அடுத்து என்னது நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஓகே இந்த வேர்டிங்ஸான விஷயம். அதாவது வேர்ட் அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குது இல்லையா? அதுகள். அதாவது ஒரு வந்து இந்த வார்த்தைகள வந்து நம்ம 2ஆ வந்து கேட்டகரைஸ் பண்ணிருவோம். ஒண்ணு வந்து இந்த பாசிட்டிவான விஷயங்கள், இன்னொன்னு நெகட்டிவான விஷயங்கள்ன்ற மாரி இருக்கு. ஸோ 2மே கலந்து தான் இருக்கும். ஒரு ஆள் வந்து ஃபுல் பாசிட்டிவா வந்து எப்பயுமே வந்து ஒரு ஆளுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஃபுல் நெகட்டிவா வந்து ஒரு ஆளுக்கு வந்து எப்பயுமே இருக்க முடியாது. ஸோ 2மே மிக்ஸா தான் இருக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது, இப்ப நீங்க ஒரு விஷயம் அ இது 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 இத சொல்றதுக்கு வந்து ஒரு கவிதை இருக்குது ஐயா பாரதியாரோட. அது என்ன கவிதை அப்படின்னா, "அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திட வைத்தேன். வெந்து தணிந்தது காடு. அதுக்கப்புறம் வந்து தெரியல. அது வந்து தத்தரிக்கிட்ட" அப்படின்னு சொல்லி முடியும். ஓகே. அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வந்து ஒரு அக்கினி குஞ்சு, அதாவது வந்து ஒரு 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 சின்ன விஷயம் ஒண்ணா அவர் வந்து ஒரு அக்கினி குஞ்சு ஒண்ணு வந்து ஒரு காட்டுல வந்து வைக்கிறாரு. ஸோ அந்த காடு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து தத்தரிக்கிட்டேன்னு சொல்லி அப்படியே பயங்கரமா வந்து கொழுந்து விட்டு எரியுது அப்படின்ற மாரி. அந்த மாரி தான் உங்களுடைய நாள நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கலாம். இல்ல யாரோ ஒரு ஆள் சொல்ற ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமென்ட்டா இருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு வேர்டிங்கா இருக்கலாம். ஏதோ சம்திங் விஷயம். ஸோ அது வச்சீங்க அப்படின்னா வந்து அது வந்து நாளைய மாத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது தான். அப்ப நீங்க காலையிலே எழும்பினோனே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, இந்த நாள் விளங்காது அப்படின்னு யோசிக்காம, கொஞ்சம் இந்த நாள் வந்து ஓகே, ஏதோ நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நீங்க உடம்புக்கு குடுக்கும்போது, அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே அந்த நெருப்பு மாரி ஸ்ப்ரெட் ஆகி, உங்களுடைய வாழ்க்கையில அந்த நாள வந்து கொஞ்சம் செழுமைப்படுத்தும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. அப்ப அதுதான் வந்து இந்த வேர்டிங்ஸ்க்கான விஷயம். ஓகே. அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் சக்சஸ் அப்படின்றது. வாவ்! சக்சஸ் சொன்னோனே என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாருமே நெனைக்கிறோம் என்ன அப்படின்னா வந்து நம்ம சக்சஸ்னா வந்து அப்படியே வந்து கப் எடுத்து அப்படியே எல்லாம் வான வேடிக்கைகளோட கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த சக்சஸ் இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் அப்படியெல்லாம் இருக்க தேவையில்ல. சரியா? சக்சஸ் அப்படின்னா வந்து நீங்க காலையில வந்து 9 மணிக்கு எழும்பணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. நீங்க 9 மணிக்கு எழும்புறீங்க அப்படின்னா, அதே வந்து ஒரு சக்சஸ் தான். சரியா? அத நீங்க வந்து செலிப்ரேட் பண்ண தான் வேணும். செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு சாவுறது இல்ல. நான் சொல்றது செலிப்ரேட்னா, அது நீங்க உங்களுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிட்டாலே போதும். ஓகே நான் 9 மணிக்கு எழும்பணும்னு நெனச்சேன். நான் எழும்பிட்டேன். அப்படின்றது தான். அப்ப இத நம்ம ஏன் பண்ணணும்? அதாவது வந்து இப்ப இந்த செல்ஃப் அ நம்மளோட நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்ப இப்ப என்னன்னா, இப்ப நீங்க வந்து 9 மணிக்கு எழும்பணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. பட் நீங்க எழும்பல அப்படின்னு வைப்போம். எழும்பல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மைண்ட் வந்து நினைச்சிரும், ஓகே இவன் ஒரு தற்குறி. இவன் அ சொல்ற விஷயம் இவன் வந்து செய்ய மாட்டான். இவன் சும்மா புருடா விடுறான் அப்படின்ற மாரி உங்களோட மைண்ட் வந்து நினைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து எப்ப ஒரு விஷயம் பண்ண போகும்போது, உங்களோட மைண்ட் வந்து உங்கள என்ன பண்ணும் அப்படின்னா, "டேய் நீ தான் இந்த விஷயம் சொன்னா செய்ய மாட்டியே. எதுக்கு இது மட்டும் செய்ற?" அப்படின்ற மாரி உங்கள வந்து கேட்டு ட்ரிகர் பண்ணி, உங்கள அந்த விஷயத்த பண்ண விடாம பண்ணிடும். அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணுங்கன்னா வந்து பண்ணுங்க. அண்ட் பண்ற விஷயத்த வந்து அப்படியே பெருசா வந்து ஓகே காலையிலேயே நான் வந்து என்னது ஒரு 100 புஷ்அப்ஸ் அடிச்சு அப்படியே தலைகீழா நிக்க போறேன் அப்படி அந்த மாரி அவ்வளோ பெருசாலாம் பண்ண தேவையில்ல. சின்னதா வந்து கோல்ஸ செட் பண்ணி, அது சின்ன விஷயங்கள வந்து நீங்க சக்சஸ் பண்ணுங்க. அதாவது அந்த விஷயங்கள நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ தென் அது வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து நீங்க வந்து கூட்டிக்கிட்டு போலாம். ஒரே நாள்ல வந்து ஒபாமாவா போறேன் அப்படின்ற மாரியான இந்த முயற்சிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கைவிடுங்கள் ஐயா. அதாவது அந்த நோ ப்ரோக்ரஸ் எனக்கு தெரியல அந்த கோட் என்னன்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு நீ ஏதாவது ஒண்ணு செய்யணும். இல்லையா? அது செய்ற விஷயத்த நீ வந்து பெருசா தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா வந்து, ஓகே இன்னைக்கு இந்த புக்க நம்ம படிக்க வேணாம். நாளைக்கு நம்ம இன்னும் ஒரு 2 புக்காவே படிச்சுருவோம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. பட் அது நடக்க போறதில்ல. அதனால இன்னைக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நெனைச்சா, அந்த விஷயத்த பண்ணிடுங்க. அண்ட் அந்த விஷயத்த பண்ணும்போது வந்து ரொம்ப குட்டியா பண்ணாலும் போதும். அந்த 1வது ஸ்டெப் வந்து உங்கள வந்து 2வது ஸ்டெப்புக்கு வந்து இழுத்து போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு புக்க வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முதலாவது என்ன விஷயம் நீங்க பண்ணணும்? எங்க புக் விக்கிறான்? என்ன புக் வாங்க போறேன் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ நீங்க அப்படி டிசைட் பண்ணிட்டு நீங்க அப்படியே சும்மா விட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மைண்ட் சொல்லும். பெரிய பருப்பு மாரி நீ புக்கெல்லாம் பார்த்தியே வாங்கலையா? அப்படின்ற மாரி உங்க மைண்ட் கேட்கும். ஸோ கேட்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே நம்ம வாங்கிருவோம் அப்படின்னு வாங்கிருவீங்க. இப்ப வாங்கி வச்சிருக்கும்போது அது வந்து 2வது ஸ்டெப்னு வைப்போம். வாங்கி வச்சிருக்கும்போது நீங்க என்ன நடக்கும் அப்டின்னா, ஓகே என்ன பெரிய இது மாரி வாங்கிலாம் வச்சிருக்க, இப்ப என்ன வாசிக்க மாட்டியா? அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து ஏதோ ஒரு இதுக்காக வாசிப்பீங்க. ஸோ ஒரு பக்கம் வாசிப்பீங்க, 2 பக்கம் வாசிப்பீங்க. அந்த ஒரு பக்கம் 2 பக்கம் வாங்கி அது வேஸ்ட்டா இருக்கும்போது, உங்களுக்கே வந்து கில்ட் ஆயி, ஓகே நம்ம இத அடுத்த பக்கத்த வாசிப்போம் அப்டின்ற மாரியாக நீங்க வந்து அந்த புக்க வந்து ஃபுல்லா வந்து வாசிச்சு முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பட் அது வந்து முடியும் அப்டின்னு நம்பணும். இல்லன்னா நடக்காது. அப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அப்ப நீங்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்ன ஒரு பெரிய விஷயம் நீங்க அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னாலும், அது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, இந்த ஒரு சின்ன ஸ்டெப்ல தான். அதாவது வந்து ஒரு 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 சின்ன விஷயத்துல தான் அது ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்டின்னா, அதனுடைய ஐடியாஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. எல்லாமே ஓகே. பட் அதுவும் வந்து ஒரு சின்ன ஐடியாஸ்லாம் கிரியேட் ஆகும். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா வந்து, அந்த கம்பெனிக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க.
அது என்ன மாதிரியான டிசைனில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி விஷயங்களும் சேர்ந்து தான் ஒன்றாகி ஒரு பெரிய ஐடியா வந்து ஆம், சாத்தியப்படும் அப்படின்றது தான். அப்ப அதனால வந்து சின்ன விஷயங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே. அண்ட் லேர்னிங்கா இருந்தாலும், என்ன விஷயங்களா இருந்தாலும் வந்து எதையுமே நீங்க வந்து அந்த ஒரு அ மிஸ்கின் சொல்ற மாரி ஒரு கையில தராசு ஒண்ணு வச்சிருக்கான். எடை போடுறதுக்கு அப்படின்ற மாரி, நீங்க இந்த கையில ஒரு ஸ்டிக்க வச்சுட்டு அப்படியே வந்து அளந்து பார்த்து, ஓகே எத்தனை இன்ச்சஸ் இது அப்படின்ற மாரியெல்லாம் அளந்து பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண தேவையில்ல. எந்த விஷயமா இருந்தாலும் அத வந்து எடுத்துக்கோங்க. அதனுடைய அளவுன்றதே வந்து ஒரு மித்து தான். அப்ப அதனால வந்து இந்த உலகத்தில வந்து நீங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்னது, பெரியது அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப டீப்பாலாம் யோசிச்சு பார்த்தோம்னா, இதெல்லாம் என்ன இப்ப நமக்கு சின்னதா இருக்க விஷயம் வந்து அ நமக்கு ஒரு விஷயம் சின்னதா இருக்கு. பட் இன்னொரு அ கிரீச்சர்ஸ்க்கோ இன்னொரு இதுக்கு வந்து அந்த விஷயம் சின்னதா இருக்காது. அது ஒரு பெருசா இருக்கும். அண்ட் நமக்கு பெருசா இருக்க விஷயம் இன்னொரு விஷயம்னு சொல்றேன். ஓகே. ஸோ இன்னொரு அ உயிரினத்துக்கு வந்து உயிரினமோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அது சின்னதா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மித் தான். ஸோ அதனால நீங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள வந்து இந்த அளவுகோல வச்சு அளந்து கொண்டிருக்கிறது வந்து வேண்டாம் அப்படின்றது தான். அப்ப வேற எடுத்திருக்கேன் என்னது? ஓகே. ம். கிரியேட்டிவ் கதைச்சாட்சி, ஃபைனான்ஸ், வேர்டு, ஓகே. சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. என்னது அப்படின்னா, ஓகே அதுக்கு முன்னாடி இந்த சக்சஸ் நான் ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். என்னன்னு பார்ப்போம். ஓகே இந்த ஃபிஷ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஃபிஷ் அப்படின்னா, அதாவது வந்து நீங்க ஒரு பெரிய மீன பிடிக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன மீன தூண்டில போட்டு பிடிச்சா தான் அது சாத்தியம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு சின்ன மீன போட்டு பிடிக்கிறீங்க. அத விட கொஞ்சம் பெருசான சைஸ்ல ஒரு மீன் மாட்டுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மீன போட்டு பிடிக்கிறீங்க. இன்னொரு மீன் மாட்டுது. இப்படியே அந்த ப்ராசஸ் போகும்போது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நீங்க அப்ப நினைக்கலாம், ஓகே நான் வந்து இப்ப 10வது ஸ்டெப்ஸ்க்கு போகணும்னா, இந்த 1, 2, 3, 4, 5, 6 இப்படியே போறது ஒரு மாரி வெறுத்துருமே அப்படின்ற மாரி. ஆமா வெறுத்துரும் தான். பட் என்ன அப்படின்னா, நீங்க இந்த 1வது ஸ்டெப்போ, 2வது ஸ்டெப்போ நீங்க செய்யாம 10வது ஸ்டெப்க்கு டைரக்ட்டா போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பட் நீங்க இந்த 1வது ஸ்டெப், 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப்லாம் ஏறும்போது, சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்து நீங்க 10வது ஸ்டெப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க இந்த முதலாவது இந்த படிகள வந்து நடக்காம, தாண்டாம இருக்கணும் அப்படின்னா, அந்த 10வது ஸ்டெப்புக்கு போறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்ப நீங்க ஒரு டெஸ்டினேஷன் அடையணும் அப்படின்னா, அந்த ரோட்ல நீங்க நடக்கணும். நடந்தா தான் அந்த எண்டுல அங்க நீ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து லிஃப்ட் தர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க அந்த பாதைக்குள்ளேயே போகாம, அந்த ரோடுக்குள்ளேயே போகாம, வெளியில நின்னுட்டு ஓகே நான் இங்க தான் போணும். ஆனா இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னா, யாரோ வர்றவங்க உங்களுக்கு அந்த லிஃப்ட் தராம போயிருவாங்க இல்லையா? அப்ப அதனால நீங்க அந்த ரோட்ல டிராவல் பண்ணுங்க. அது உங்கள வந்து கரெக்ட்டான நேரத்தில், கரெக்ட்டான தருணத்தில் உங்கள அந்த இடத்துல போய் கூட்டி போயிட்டு வைக்கும். அப்படின்றது தான். ஓகே. அப்ப ம், ம். ஓகே. ஸோ அப்ப என்ன இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஓகே என்னது விஷயம்? ஹேப்பினஸ். ஹேப்பினஸ் அப்படின்றது எப்படி அப்படின்னா, சந்தோஷங்கள் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சந்தோஷங்கள நம்ம எப்பயுமே நமக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் நம்ம வந்து சரியா ரிசீவ் பண்ணிக்கிறோமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாஸோ இல்லாட்டி இந்த இந்த சுத்தி இருக்க ஆட்கள பார்த்து அவங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷமாக இப்போதைக்கு இருக்கிறது. அதாவது நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, அது இன்னொரு ஆள் அந்த விஷயத்த பார்த்து, நீங்க அந்த விஷயத்தின் மூலமா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக நீங்க எந்த விஷயத்தையுமே பண்ணாதீங்க. ஓகே இது என்னன்னா, இது சரியா சொல்றேனா அப்படின்னு தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு வைப்போம். உங்களுக்கு ஒரு கார் பிடிச்சிருக்குது. அந்த கார் அ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அது ஏத்த கார் அப்படின்னு வைப்போம். பட் நீங்க நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா, ஓகே நான் இந்த கார வாங்கிட்டேன்னா, அவன் வந்து என்னைய வந்து டம்மி அப்படின்னு நினைச்சுருவான். அதனால இப்ப நான் இந்த கார் வாங்கினா தான் வேறொரு கார் வாங்கினா தான், அவன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைப்பான் அப்படின்றதுக்காக, அதாவது வந்து இன்னொருத்தன் நீங்க சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறதுக்காக, நீங்க ஒரு விஷயத்த வாங்கி, அதில தான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது உண்மையாவே வந்து உங்களுக்கு இல்ல சந்தோஷம். அது அவனுக்கு தான் சந்தோஷம். அதாவது அவனுடைய மைண்ட்ல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா ரியலா சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்றது அ தெரியாது. சரியா சொன்னா தெரியல. பட் இதுதான் ஐடியா. அதாவது அ நீங்க இன்னொரு ஆளினுடைய மைண்ட்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க சுத்தி உள்ளவங்கள பார்க்கும்போது, நான் ஒரு சந்தோஷமான ஆளா தெரியணும் அப்படின்றது நீங்க நினைக்காதீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். அவன் நினைச்சா என்ன நினைக்கலன்னா நான் யாரு? அதனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்றது தான் முக்கியமே தவிர, அவன் சந்தோஷமா இருக்கான்றதுலாம் முக்கியம் இல்ல. அண்ட் இன்னொன்னு, எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் என்னன்னா, அடுத்தவங்க நம்மள வந்து என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்கன்னு. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. நம்ம யார பத்தி நினைக்கிறோம்? நம்ம யார பத்தியுமே நினைக்கிறது. ஏன்னா நமக்கு இருக்க பிரச்சனையே இங்க 8,00,00,000 இருக்குது. இதுல எங்கேய்யா நம்ம இன்னொருத்தன பத்தி நினைக்கிறது? அப்படின்ற மாரி தானே இருக்கும். அந்த மாரி தான். அண்ட் அப்படி அவன் நினைக்கிறான்னாலே வைக்கணும். அவன் எத்தன நாள் நினைக்க போறான்?
என்ன ஒரு 10 நாள் நெனைப்பானா? நீங்க செத்தாலே ஒரு 10 நாள் கூட நெனைக்க மாட்டான். இதுல நீங்க இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணா அவன் 10 நாள் நெனச்சுக்கிருப்பான். இல்ல. ஸோ அத வந்து மறந்துருவாங்க ஆட்கள். ஏன்னா, வாழ்க்கை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆறுதலாக, ரொம்ப காமாலாம் போகாது. அது ஒரு மாரி கிறு 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 கிறுன்னு தான் போகும். அப்ப அதனால அதுக்கு நம்ம அ ஸோ அந்த வாழ்க்கையில நீங்க அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்டாலாம் இருக்க மாட்டீங்க. நீங்க யாருக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு தான் முக்கியமான ஆள். வேற யாருக்கும் நீ முக்கியம் இல்ல. அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய சந்தோஷங்கள் அதுகள தான் பார்க்கணும். இன்னொருத்தர கவலைப்படுத்தாம, இன்னொருத்தர ஹர்ட் பண்ணாம, உங்களுடைய சந்தோஷங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றது தான். ஓகே. அப்ப இந்த ஹேப்பினஸ் அப்படின்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நான் இத வந்து எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, டஸ் சைஸ் ரியலி மேட்டர் அப்படின்றத இல்ல சைஸ் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுவுமே வாழ்க்கையில முக்கியம் இல்ல அப்படின்ற மாரி தான் முடிக்கணும்னு நினைச்சேன். அப்படி இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்ல. எக்செப்ட் யுவர் வாழ்க்கை. அதனால உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதில இருக்கக்கூடிய விஷயங்களும் முக்கியம். எல்லாமே வந்து முக்கியம் அப்படின்றத விட எல்லாமே அ தெரியல. என்ன சொல்றதுன்னு. அப்ப அதனால ஓகே. அப்ப நீங்க எந்த விஷயம் பண்ணணுமா இருந்தாலும், அத ரொம்ப குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த ஆடியோவினுடைய கருத்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடியோ நான் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே. அப்ப நீங்க ஏதோ ஒரு ஹேபிட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும். இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலும், அத என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரொம்ப குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ இந்த சைஸஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்றது. ஸோ அதுதான் நான் பேசணும்னு நெனச்சேன். நான் பேசிட்டேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.